ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சஷ்டி திதி, முருகப்பெருமான் விரதங்களில் முதன்மையானது. இந்த நன்னாளில் வரம் தரும் அதிசூக்ஷ்ம ஷண்முக மந்திரம் பார்க்கலாம். அடுத்து இன்று பிள்ளையார் நோன்பு. தொண்டு தொட்டு நகரத்தார் இந்த பிள்ளையார் நோன்பை நோற்று வருகின்றனர். சஷ்டி திதி சதய நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த பிள்ளையார் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த நோன்பு தொடங்கி சதய நட்சத்திரம் அன்று இது நிறைவு பெறும். இந்த பிள்ளையார் நோன்பு நகரத்தாரால் கொண்டாடப்படும். இது குறித்த செவி வழி செய்தியான புராணத்தை தெரிந்து கொள்ளலாம். நகரத்தார்கள் காவிரி பூம்பட்டினத்தில் வணிக செல்வர்களாக விளங்கிய காலம். வியாபார விஷயமாக வணிகம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கார்த்திகை தீபம் அன்று அவர்களுடைய கப்பல் கடலில் புயலில் மாட்டிக்கொண்டது. தங்கள் குலதெய்வமான மரகத விநாயகரை நினைத்து வேண்டிக் கொண்டனர். சூறாவளியில் சிக்கினாலும் எந்த ஆபத்துமின்றி கப்பல் அங்குமிங்கும் தடுமாறி மரகத விநாயகரின் அருளால் 21 நாட்கள் கழித்து ஒரு தீவின் கரையை அடைந்தது. அன்றைய தினம் சஷ்டி திதி சதய நட்சத்திரம். அங்கேயே அவர்கள் நேர்த்தி கடனாக தங்கள் கொண்டு வந்திருந்த அரிசி மாவு, நெய், வெல்லம் முதலிய பொருட்களை கலந்து மாவு பிள்ளையார் பிடித்து 21 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு நூலாக 21 நூல்களை திரியாக திரித்து தீபம் ஏற்றினராம். அதன் பிறகு சொந்த ஊர் அடைந்து தங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களிடம் சொல்லி பிள்ளையாருக்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்திற்கு 21ஆம் நாள் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் கூடும் இந்த நாளில் ஆவாரம்பு, அரிசி மாவு பிள்ளையாரும் புத்தம்புது வேஷ்டியில் நூலில் செய்யப்பட்ட திரியையும் கொண்டு விளக்கேற்றி வணங்குவார்கள். பிறகு அந்த மாவு பிள்ளையாரை பிரசாதமாக உண்டு மகிழ்வர் அப்படின்றது இதன் தாத்பரியம். நோன்பு உள்ளவரும் இல்லாதோரும் இந்த நன்னாளில் மிகவும் சக்தி வாய்ந்த அரியதொரு ஸ்தோத்திரம், பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் விநாயக ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தோட பேரே பக்த மனோரத சித்தி கணேச ஸ்தோத்திரம். சிலருக்கு புதிய வீடு, மனை போன்ற சொத்துக்கள் வாங்க வேண்டி பிரார்த்தனைகள், ஆசைகள் இருக்கலாம். சிலருக்கு தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றம் வேண்டியும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டியும் எண்ணங்கள், ஆசைகள் இருக்கலாம். சிலருக்கு திருமணம் நடைபெற வேண்டி, சிலருக்கு குழந்தை வரம் வேண்டி, இன்னும் வேறு சிலருக்கு குழந்தைகள் படிக்க வேண்டி, உடல் நலம் குறித்து பல பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் இருக்கலாம். இப்படி பக்தர்களின் பலவிதமான விருப்பங்களை நிறைவேற்றும் அதி அற்புதமான விநாயக ஸ்தோத்திரம். இந்த விநாயக ஸ்தோத்திரம் முத்கல புராணத்துல இருக்கு. ஸ்கந்தா என்னும் கார்த்திகேய கடவுள் கணேசர் என்னும் விநாயகர் மேல் செய்த ஸ்துதி இது. எந்த ஒரு பக்தன் தினமும் 3 முறை இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறானோ அவன் விரும்புவதை பெறுவான் என்று அவர் ஸ்தோத்திரத்தோட முடிவுல சொல்லியிருக்கார். வரமருளும் ஒரு அற்புதமான விநாயக ஸ்தோத்திரம் இது. அதனால் இந்த நன்னாளில் விநாயக பெருமானை நினைத்து உங்கள் பிரார்த்தனையை மனதில் வைத்து இந்த அரிய ஸ்தோத்திரத்தை சொல்லி விநாயக பெருமானிடம் வரம் பெறுங்கள். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். மனோரத சித்தி கணேச ஸ்தோத்திர. ஸ்கந்த உவாச்ச நமஸ்தே யோகரூபாய சம்பிரஜான ஷரீரினே அசம்பிரஜானமூர்னே தேதயோர்யோகமயாய ச வாமாங்கப்ராந்தி ரூபாதே சித்தி சர்வப்ரதா பிரபோ பிராந்திதாரக ரூபாவை புத்திஸ்தே தக்ஷிணாங்ககே மாயா சித்திஸ்ததா தேவோ மாயிகா புத்தி சம்யுதா தயோர்யோகே கணேशाय त्वं स्थितोऽसि नमोऽस्तुते जगद्रूपो गकारश्च नकारो ब्रह्मवाचकः तयोर्योगे गणेशाय नमस्तुभ्यं नमो नमः चतुर्विधं जगत्सर्वं ब्रह्म तत्र तदात्मकं हस्ताश्चत्वार एवं ते चतुर्भुज नमोऽस्तुते स्वसंवद्यं च यद्ब्रह्म तत्र केलकरो भवान् तेन स्वानन्दवासी त्वं स्वानन्दपदये नमः द्वन्द्वं चरसि भक्तानां तेषां हृदि समास्थितः चौरवत्तेन ते भूद्वै वाहनं जगति प्रभो जगति ब्रह्मणि स्थित्वा भोगान् भुङ्क्षिस्व योगगः जगद्विर्ब्रह्मभिस्तेन चेष्टितं न्यायतेन च चौरवद्भोगकर्ता त्वं तेन ते वाहनं परं मूषको मूषकारूढो हेरम्बाय नमो नमः किं स्तौमि त्वां गणाधीश योगशान्तिधरं परं वेदादयो ययुः शान्ति मतो देवं नमाम्यहम् इति स्तोत्रं
समाकर्ण्य गणेशस्तमुवाचः वरं वृणु महाभाग दास्यामि दुर्लभं ह्यपि त्वया कृतमिदं स्तोत्रं योगशान्तिप्रदं भवेत् मयि भक्तकरं स्कन्द सर्वसिद्धिप्रदं तथा यं यमिच्छसि तं वै दास्यामि स्तोत्रयन्त्रितः पठते शृण्वते नित्यं कार्तिकेयविशेषतः इति श्रीमुद्गलपुराणे भक्तमनोरथसिद्धिप्रदं श्रीगणेशस्तोत्रं सम्पूर्णम्। वरं तरुं अधिसूक्ष्म षण्मुखमन्त्रम्। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय
सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः। ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वशत्रुसंहारकारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मथाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम सर्वाभीष्टं प्रयच्छ स्वाहा। ॐ सुब्रह्मण्यदेवताय नमः।